Boss Kevin. ஹோலா காய்ஸ் ஓகே இன்னைக்கு வந்து ஒரு கதை என்னன்னா நான் ஒரு ரெஸ்டாரண்ட் போயிருந்தேன் நம்ம ஆளுங்க ரெஸ்டாரண்ட்டுக்கு பசியார ஸோ கேட்டேன் பசியார என்னென்ன இருக்குது அப்படின்ட்டு பசியாரெலாம் இருக்குன்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா அது சட்டி சோறு ஷெல் அவுட்டு என்னது திருவிழா சாப்பாடு எல்லாம் ரெடின்னு எனக்கு டப்புன்னு தூக்கி போட்டுருச்சு பசியாரன்னு தானே நம்ம சொன்னோம். இதெல்லாம் நம்ம நார்மலாக வந்து லஞ்சுக்கோ இல்லை டின்னருக்கு தான் சாப்பிடுவோம். இப்போ பசியாரியே இதுவான்னு ஆமாண்ணே இட்லின்னு முடிஞ்சு போச்சுண்ணே அப்படின்ட்டு. ஸோ என்ன நான் நினைக்கிறேன்னா மேமாங்களா நமக்கு வந்து இதெல்லாம் நல்லா உண்ட்டும் கிடைக்கும். ஏன்னா பெரிய என்னது வியாபாரம். பட் இட்லி தோசை இதெல்லாம் விட்றாதீங்க. ஓகே இதுவும் தேவை லாங் டேர்முக்கு பார்த்தீங்கன்னா யார் யார் இதை வந்து பொறைக்க நினைக்கிறீங்களோ அது உங்களுக்கு வந்து நீங்கள் லாங் டேர்ம் சர்வைவ் பண்ண முடியாது. டெய்லி யாராச்சும் காலையிலே வந்து உங்களுக்கு வந்து ஷெல் ஆகட்டோ இல்லை திருவிழா சாப்பாடு சாப்பிட முடியுமா? எப்போயாச்சும் ஒரு ஒகேஷன் வந்து சாப்பிடுவோம். ஸோ அந்த ஏரியா உள்ளவங்களுக்கு நீங்கள் கேட்டு பண்ணுறீங்கன்னா ஓகே நீங்கள் வந்து எல்லாம் ஓவராலாக தான் நீங்கள் பார்க்கணும். இதுலேயே ஓகே நம்ம பிரியாணியா ஓகே 30லேயே அடிக்கலாம். ஸோ நம்ம பிரியாணி மட்டுமே விற்போன்ட்டு. பட் லாங் டேர்முக்கு வந்து உங்கள் கடை வந்து சர்வைவ் பண்ணாது. இதுதான் என்னோட ஒப்பீனியன். அன்லெஸ் நீங்கள் மிளாக்கு அந்த மாதிரி டூரிஸ்ட் ஸ்பாட்டில் இருந்தீங்கன்னா வேறு வித்தியாசமான ஆளுங்க வராங்க, டூரிஸ்ட் வந்துக்கிட்டே இருக்காங்க, அவங்க சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. அதே வந்து இந்த மாதிரி ஒரு லோக்கலிட்டியில் இருந்தீங்கன்னா நீங்கள் பெட்டர் வந்து ஓவராலாக ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இட்லி தோசையும் வந்து மெயின்டைன் பண்ணுங்கள். அது சாப்பிட்றதுக்கும் சில பேர் வருவாங்க, அவங்களும் வந்து இதை சாப்பிட்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஒரு நாளும் நாங்கள் வந்து ஷெல் அவுட் தான் சாப்பிடுவோம் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா அது வாய்ப்பே இல்லை, அது லாஜிக் இல்லை. நல்லா யோசிச்சிங்க. அவ்வளோதான். உங்கள் பாஸ் கெவின். சாவ்.